ஹாய் எவ்ரிவன். இது நான் 12th தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் அக்கௌண்டன்சியில் என்ன இருக்குது, முழுமை பெறா பதிவேடுகள்னு சொல்லிட்டு இருக்கா, அதில் லாப நட்ட அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்லேயும் கேட்பாங்க, 1 மார்க்லேயும் கேட்பாங்க, 5 மார்க்லேயும் கேட்பாங்க. இப்போ 10 மார்க்லாம் இருக்கா என்னன்னு தெரில. சப்போஸ் இருந்தால் 10 மார்க்லேயுமே கேட்பாங்க. லாப நட்ட அறிக்கைன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட் லெசனில். தயவு செஞ்சு நான் அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கை இந்த வீடியோ கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக பின் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நான் சம் சால்வ் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், அப்போ தான் புரியும். உங்களுக்கு புரிகிற மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபஸ்ட் லெசனில் லாப நட்ட அறிக்கை அப்படின்ற சாப்டர். சரி வாங்க சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பின்வரும் விவரங்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறிக. விவரம் தொகை. ஆண்டு தொடக்கத்தில் முதல் ஏப்ரல் 1, 2016 2 லட்சம். ஆண்டு இறுதி முதல் 31 மார்ச் 2017 2,50,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 70,000. அவ்வாண்டின் எடுப்பு 40,000. இந்த சம்மில் நம்மள்கிட்ட என்ன கேட்குறாங்க, லாபம் இல்லை நட்டம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆன்சர்னு சொல்லி எழுதிட்டு 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் லாப நட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ அங்கே கொடுத்துருக்க மாட்டுக்கையே நம்ம விவரம் தொகை எழுதுகிறோம். எழுதிட்டு 31/3/2017 அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாலும் அது என்னது, இறுதி முதல் தான். ஃபஸ்ட்டு இறுதி முதல் 2,50,000 போட்டுக்கிறோம். அதோட எடுப்பை நம்ம இப்போ ஆட் பண்ணணும். நான் இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கனால நீங்களும் ப்ளஸ் சிம்பிள் போடக்கூடாது. கூட்டுக கழிக்க இப்படி தான் எழுதணும். இப்போ எடுப்பை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோமா, அதனால் நான் ப்ளஸ் சிம்பிள் போட்டு எடுப்பு போட்டிருக்கேன். எடுப்போட அமௌண்ட் எவ்வளோ, 40,000. இப்போ 2,50,000த்தையும் 40,000த்தையும் கூட்டணும் அப்படின்னா 2,90,000 நமக்கு கிடைக்கும். அதிலேருந்து கூடுதல் முதலை நம்ம மைனஸ் பண்ணணும். நமக்கு கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்கான், 70,000 கொடுத்துருக்கான். 70,000 போட்டோமா. இப்போ நம்ம கூடுதல் முதல் லெஸ் பண்ணி வர ஆன்சர் என்ன, 2,20,000. இதை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதிலிருந்து நம்ம தொடக்க முதலை கழிக்கணும். தொடக்க முதல் எவ்வளோ, 2 லட்சம். 2 லட்சத்தை கழிச்சோன்னா 20,000 கிடைக்கும். அந்த 20,000 நமக்கு என்ன, லாபம். எடுத்துக்காட்டு 2 அந்த சம் கவனி. பின்வரும் விவரங்களில் இருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறிக. விவரம் தொகை. 2018 ஏப்ரல் 1 முதல் 1,60,000. 2019 மார்ச் 31 முதல் 1,50,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 25,000. அவ்வாண்டின் எடுப்புகள் 30,000. இதில் நம்மளை என்ன கேட்குறாங்க, சேம் அந்த சம்மில் கேட்ட மாட்டு தான், லாபம் இல்லை நட்டம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர்னு போட்டுட்டு 2019 மார்ச் 31 முடிவடையும் லாப நட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ விவரம் தொகை போடுறோம். 31 மார்ச் 2019 அது என்னது, இறுதி முதல். அப்போ நமக்கு இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்கான், 1,50,000. ஓகே. இப்போ எடுப்பு எவ்வளோ இருக்குது, 30,000 ப்ளஸ் எடுப்பு. இப்போ 1,50,000த்தையும் 30,000த்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 1,80,000 கிடைக்கும். அதிலிருந்து நம்ம கூடுதல் முதலை மைனஸ் பண்ணணும். நமக்கு கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்கான், 25,000 கொடுத்துருக்கானா. இங்கே போட்டு நம்ம கழிச்சோம் அப்படின்னா 1,55,000 வரும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து நம்ம தொடக்க முதலை லெஸ் பண்ணுவோம். தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்கான், 1,60,000 கொடுத்துருக்கான். இப்போவே உங்களுக்கு தெரியும், மேலே பாருங்கள் 1,55,000 சின்னதாகவும், கீழே உள்ள அமௌண்ட் பாருங்கள் 1,60,000 பெரிய அமௌண்ட்டாகவும் இருக்கும். அப்போ நமக்கு இப்படி பார்க்கையிலே தெரிஞ்சிடும்ல இது நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. லெஸ் பண்ணி பார்த்தோன்னா 5,000 கிடைக்கும். அப்போ நமக்கு இது என்ன, நட்டம். கவனிங்க. எடுத்துக்காட்டு 3. பின்வரும் விவரங்களில் இருந்து
விடுபட்ட தகவலை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு 4 ஃபார்மேட் சொல்லி தந்திருப்பேன், 4 3 அந்த ஃபார்மேட் படி தான் இப்போ வரப்போகிற சம்மெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். கவனிங்க. விவரம் தொகை 31/3/2019 அன்று முதல் 1,90,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 50,000. 1/4/2018 அன்று தொடக்க முதல் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 31/3/19 முடிவடையும் நட்டம் 40,000. அவ்வாண்டின் எடுப்பு 30,000. இதில் எல்லாமே கொடுத்துட்டு நம்மளை தொடக்க முதல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர்னு போட்டு நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லி தந்திருக்கேன்னா என்ன சொல்லி தந்திருக்கேன்? தொடக்க முதல் கண்டுபிடிக்க இறுதி முதலையும் எடுப்பையும் ஆட் பண்ணணும், அதிலிருந்து கூடுதல் முதலை மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணதுலேருந்து ப்ளஸ் நட்டத்தை ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நமக்கு இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1,90,000 போட்டோம். ப்ளஸ் எடுப்பு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000 போட்டுட்டோம். அதுக்கப்புறம் மைனஸ் கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 50,000 போட்டோம். ப்ளஸ் நட்டம் எவ்வளோ? 40,000. இப்போ இதெல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணியும் ஆட் பண்ணி வர ஆன்சர் என்ன? 2,10,000. இதுதான் தொடக்க முதல். இதை வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிலையறிக்கை போட போகிறோம். அப்போ 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் லாப நட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லி போடணும். விவரம் தொகை எழுதுவோமா? இப்போ 31/3/2019 அன்று முதல், அதுதான் இறுதி முதல், 1,90,000 நம்ம போட்டோம். அந்த ஆண்டோட எடுப்பு எவ்வளோ? 30,000. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 2,20,000 கிடைக்கும். கூடுதல் முதல் எவ்வளோ? 50,000. இப்போ 2,20,000 இருந்து 50,000 மைனஸ் பண்ணோன்னா 1,70,000. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்னு சொல்லுவோம். இதிலேருந்து இப்போ நம்ம தொடக்க முதல்ல என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். தொடக்க முதல் எவ்வளோ? 2,10,000. இப்போ மைனஸ் பண்ணோன்னா இப்போ உனக்கு தெரியும்ல, மேலே என்ன 1,70,000 சின்ன மதிப்பாக இருக்குது, கீழே 2,10,000 பெரிய மதிப்பாக இருக்குது. அப்போ நமக்கு தெரியுது நட்டம் எவ்வளோ? 40,000. அவன் ஆல்ரெடி நட்டம் நமக்கு கொடுத்துட்டான். நமக்கு நம்ம நிலையறிக்கை படி போட்ட ஆன்சரும் 40,000 வந்துருச்சு. அப்போ நம்ம போட்ட சம் என்னது? கரெக்ட். எடுத்துக்காட்டு 4 அடுத்த சம் கவனிங்க. பின்வரும் விவரங்களில் இருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய முதலை கண்டறிக. விவரம் தொகை 1/1/2019 முதல் 27,500. உரிமையாளர் சொந்த பயனுக்காக எடுத்தது 5,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 2,500. அவ்வாண்டின் லாபம் 10,000. அப்போ இதில் நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும்னா இறுதி முதலை கண்டுபிடிக்கணும். ஆன்சர்னு போட்டுட்டேன். இறுதி முதல் கண்டுபிடிக்க நான் என்ன ஃபார்முலா சொல்லி தந்திருக்கேன்? எடுப்பு ப்ளஸ் கூடுதல் முதல் ப்ளஸ் தொடக்க முதல். நமக்கு எடுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 5,000 கொடுத்துருக்காங்க. கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,500 கொடுத்துருக்காங்க. தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 27,500 கொடுத்துருக்காங்க. இப்போ இது மூணையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் இவ்வளோ 35,000. இதை வச்சு நம்ம இப்போ நிலையறிக்கை போடணும். அப்போ 31/12/2018ஆம் நாளோடு முடிவடையும் லாப நட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். விவரம் தொகை அப்படின்னு போட்டுட்டு இறுதி முதல், இப்போ நம்ம இறுதி முதல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 35,000 போட்டுட்டோம். ப்ளஸ் எடுப்பு எவ்வளோ? எடுப்பு எவ்வளோ? 5,000 போட்டாச்சா? அடுத்தது கூடுதல் முதல் 2,500 போட்டோம். இப்போது 40,000லேருந்து 2,500 கழிச்சோன்னா 37,500 கிடைக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்னு சொல்லுவோம். இதிலேருந்து தொடக்க முதலை மைனஸ் பண்ணணும். 1/1/2019 முதல்னு சொல்லி கொடுத்துருக்கானா அதுதான் தொடக்க முதல் 27,500. இப்போ 37,500லேருந்து 27,500 கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10,000 லாபம் கிடைக்கும். இப்போது எடுத்துக்காட்டு 5 கவனிங்க. பின்வரும் விவரங்களில் இருந்து விடுபட்ட தகவலை கண்டறிக. விவரம் தொகை 2017 ஏப்ரல் 1 அன்று முதல் 2,50,000. 2018 மார்ச் 31 அன்று முதல்
2,75,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 30,000. லாபம் 15,000. எடுப்புன்னு கொஷின் மார்க் கொடுத்துருக்கான். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எடுப்பு தான் கண்டுபிடிக்கணும். எடுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன நான் சொல்லி தந்திருக்கேன். கூடுதல் முதலையும் தொடக்க முதலையும் கூட்டணும், அதிலிருந்து இறுதி முதலை மைனஸ் பண்ணணும், லாபத்தை ப்ளஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் கிடைக்கிறது எடுப்பு. இப்போ நமக்கு கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? தொடக்க முதல் அப்படின்னா 2017 ஏப்ரல் 1 அன்று முதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? 2,50,000. அதுதான் தொடக்க முதல். அதிலிருந்து மைனஸ் பண்ணணும். இறுதி முதல் எவ்வளோ? 2,75,000 மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000 கொடுத்துருக்காங்களா? அது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணோன்னா 20,000. இப்போ அதை வச்சு நம்ம நிலையறிக்கை போடணும். 2018 மார்ச் 31ஆம் நாளைய லாப நட்டம் அப்படின்னும் எழுதலாம், லாப நட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டும் எழுதலாம். விவரம் தொகைன்னு சொல்லி போட்டுட்டு இறுதி முதல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அதாவது 2018 மார்ச் 31 அன்று முதல் எவ்வளோ? அதான் இறுதி முதல் 2,75,000. இதோட நம்ம என்ன பண்ணுவோம்? எடுப்பை கூட்டுவோமா? நமக்கு எடுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இப்போ நம்ம கண்டுபிடிச்சோல்ல 20,000, அந்த 20,000 இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 2,95,000. இதிலேருந்து நம்ம கூடுதல் முதலை மைனஸ் பண்ணணும். நமக்கு கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்தாங்க? 30,000 கொடுத்தாங்களா? அந்த 30,000 போட்டோம். இப்போ 2,95,000 30,000 லெஸ் பண்ணோன்னா 2,65,000 கிடைக்கும். அதிலேருந்து தொடக்க முதல்ல லெஸ் பண்ணணும். 2017 ஏப்ரல் 1 அன்று முதல் 2,50,000. அதுதான் தொடக்க முதல். இப்போ இதிலேருந்து இது நம்ம லெஸ் பண்ணோன்னா 15,000 கிடைக்கும் லாபம். அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது அக்கௌண்டன்சியில் டவுட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சுக்கட்டும், அவங்க நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி